ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் கவி சேனல். இந்த மாதிரிக்கு சட்னி அரைச்சி கொடுத்து பாருங்கள். இட்லி தோசை வேணானே சொல்ல மாட்டாங்க. இது வரைக்கும் நீங்கள் இந்த சட்னி அரைக்கிறனா இனிமேல் அரைச்சி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. என்னோடய சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு 7 வரமிளகா சேர்த்துருக்கேன். குண்டு மிளகாய் இது நீங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம். இது கூடவே தேங்காயும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம், இன்னும் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். தேங்காயும் வறுத்தாச்சு. இதையுமே ரொம்ப கருகிராமல் வறுத்து எடுத்துக்கலாம். இதுலேயே பார்த்திங்கன்னா எண்ணெய் மிச்சம் இருக்கும், திருப்பி நம்ம ஊற்ற தேவையில்லை. இந்த மாதிரி சிம்பிளான சமையல் வீடியோவுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வெங்காயம் பெரிய சைஸ், அதை எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். 2 பல் பூண்டு அதையும் சேர்த்துக்கலாம். சட்னிக்கு வெங்காயம் வதக்கும் போது எப்போதுமே நல்லா வதக்கிடக்கூடாது, குழம்புகளுக்கு வதக்குற மாதிரி. இப்போ கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கேன். வறுத்த வேர்க்கடலை இதை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற விட்டுடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துட்டேன். இது பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னியை விட இன்னுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க. அரைச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி கெட்டியாக தான் இருக்கும். நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவு சேர்த்துக்கலாம். இல்லை கெட்டியாகவே இந்த மாதிரிக்கு சாப்பிட்றதா இருந்தால் கூட சாப்பிட்டுக்கலாம், இதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்காட்டி எப்படி தாளிச்சிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானோன்னு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்து நல்லா வெடிக்கட்டும். இப்போ ஒரு வரமிளகா 2ஆக கிள்ளி போட்டிருக்கேன். கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு வெங்காயம் தாளிக்கிறதுக்கு போட்டுக்கலாம். வெங்காயம் தாளிக்கிறதுக்கு போடும்போது வாசனையாக இருக்குங்க, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை எடுத்து சட்னிக்கு மாற்றிக்கலாம். தாளிக்கும் போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ வாசனைங்க. சட்னியும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. பார்த்த உடனே சாப்பிடணும்னு ஆசை வரும், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு ரெசிப்பியில் பார்க்கலாம். பாய்.